இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பகை ஒரு நாளும் வாழ்வு தராது. அது விரோதத்தையே வளர்க்கும். அது கோபத்தை உண்டு பண்ணும். அதனால் பிரிவினை ஏற்படும். பகை ஒரு நாளும் வாழ்வை கொடுக்காது, அது அழிவை கொடுக்கும். மாறாக நாம் அன்பை வழங்கும் பொழுது அன்பு சகல பாவங்களையும் மூடும். நாம் ஒருவர் மேல் அன்பு வைத்திருந்தால் அவர்கள் மீது கோபம் கொள்ள மாட்டோம். அவர்கள் செய்யும் பாவங்களை பெரிதுபடுத்தாமல் அதை நாம் நேசிப்போம். அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது, அது விரோதத்தை வளர்க்காது. அன்பு எல்லோரையும் நேசிக்கும். அன்பு எப்பொழுதும் வாழ்வு தரும். ஏனென்றால் கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். நாமும் இந்த உலகத்தை அன்போடு நேசிக்கும் பொழுது நாம் இந்த சகல ஜனங்களிடத்திலும் அன்பை செலுத்தும் பொழுது நாம் பகைமையினால் இந்த உலகத்தை வெல்ல முடியாது. அன்பினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். ஏனால் இயேசு கிறிஸ்து அன்பாயிருக்கிறார். நீங்களும் எல்லோரையும் நேசிப்போம். இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஆமென்.